ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை ஃபஸ்ட்டு டிரைவர்னு தப்பாக நினச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோவே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வெண் பொண்ணு ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோக்காண்டி சண்டை போடுது. அதனால் அந்த பொண்ணை வெறுப்பேற்றணும்னு சொல்லி ஹீரோவை வந்து ஹீரோயின் வந்து படத்துக்கெலாம் கூப்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் படத்தெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோவே ஹீரோயினை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறா. அதுக்கப்புறம் நானும் கூட கொஞ்ச நேரம் நடந்து வரேன்னு சொல்கிறேன். ஹீரோயின் வேண்டாம், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கேட்க மாட்டேங்க. நான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வர்றான். ஹீரோவே சொல்கிறான், நான் யூனிவர்சிட்டியில் படிக்கையில் வந்து என்னோடய ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவனே ஹீரோயின் ஏன்ன உடனே எப்போதுமே லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஏன்னா எப்போதுமே நான் ஃபுல்லாகவே படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு ஹீரோயின், ஏன்பா நீ இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ன உடனே, இது சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ள ஒரு ப்ராப்ளம், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே நாங்கள் காலையிலேயே வந்து ஷெடியூல் போடுறோம். அதுபடி நாங்கள் செஞ்சால் தான் அடுத்த தூக்கமே எங்களுக்கு வரும். இது எங்கள் ஃபேமிலியோட டிஸார்டர் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, எனக்கும் இந்த மாதிரி ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நான் இருக்கிற ரூமில் வந்து எல்லா பொருளையும் கலைச்சி போடுறேன், ஆனால் அதை நான் க்ளீனே பண்ண மாட்டேனே, அதுக்கு பேர் என்ன டிசீஸ் அப்படின்னு கேட்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், சோம்பேறி அப்படின்னு ஒன்று. ஹீரோயின், என்னடா இப்படி நம்மளை பார்த்து சொல்கிறானே நினச்சிக்கிறா. ஹீரோயினோட யூனிவர்சிட்டி கேட் வந்து பூட்டியிருக்கு. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ எப்படி போவேன்னா, நான் ஹீரோயின் வந்து ஹீரோவோட கோட்டெல்லாம் கலசி கொடுத்து இப்போ நான் எப்படி போகிறேன்னு பாருன்னு சொல்லி கேட்டில் ஏறான். ஆனால் ஹீரோ வந்து இல்லை நீ ஏறாதன்னு சொல்லி கீழே இறக்கி விட்றான். இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே ஆபத்தை உருவாக்கும், இந்த மாதிரி செய்யாத, நான் யாரையாவது கூப்பிட்டு உனக்கு ஓப்பன் பண்ண வைக்கன்னு சொல்லி ஹீரோவும் கற்றுட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் இந்த சைடு வழியாக ஏறிட்டாங்க. ஹீரோக்கு தான் பாவம், மனசே இல்லை, எப்போ பார்த்து போ அப்படின்னு சொல்கிறான். அழகாக ஹீரோயின் இறங்கிட்டு, நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ வீட்டில் இருக்கான். அப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிற மெய்டு வந்து ஒரு கிளிப்பு கொடுக்காங்க. அது வேறு யாரோடது இல்லை, ஹீரோயினோட தான். ஹீரோவும் நினச்சி பார்க்கான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து காஃபி ஷாப் ஓனர் வெண் இருக்கால்ல, அவளும் ஜாக்கிங் போயிட்டுருக்கா. அவளை ஹீரோயின் கூப்பிட்றாங்க, ஆனால் அவள் கண்டுக்கிறாமே போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாருதில்ல, இந்த வெண் இருக்கால அவளோட அங்கிள், காஃபி ஷாப்போட ஓனர். அவர் தான் ஃபோன் பண்ணி, ஏமா நீ வேலையை விட்டு நின்று அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் எதுக்குன்னு கேட்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் சேலரியை வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. ஹீரோயின் நேராக காஃபி ஷாப் போய் ஃப்ரெண்டு டாங்கிட்ட என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஃப்ரெண்டு டாங்கு வந்து ஹீரோயினை பார்த்து திரும்பிக்கிறான். ஹீரோயின் விடுற மாரி இல்லை. உடனே அவனும் வரான். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஜாப் ரொம்பவே முக்கியம். பாவம் அவன் என்ன செய்வான், ஹீரோயினோட சேலரியை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு பெசாட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் தான் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து டாங்கும் பேச வரையில் வந்து வெண் இருக்கால, டாங்கை கூப்பிட்டு வேற வேலை சொல்லிடுறா. அதனால பாவன் டாங்க ஆக்ஷன் மட்டும் காமிக்கான். வாயை திறந்த இவனை குன்றுவா, பேசாட்டு போயிருமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் பாவன் என்ன செய்யன்னு சொல்லி போக பார்க்காங்க. அப்போ வந்து வெண் கூப்பிடுறா. ஹீரோயினும் ஆசையை திரும்புறாங்க. ஆனால் வெண் சொல்கிறா, உன்னோட யூனிஃபார்ம்ல ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அங்கிள் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஏம்மா எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு, உன் ஃபேமிலி வந்து என்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களா, அதை இப்போ திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் போய் கேட்காரு. ஹீரோயினும் என்கிட்ட 6000 யான் தான் இருக்குன்னா, பரவாயில்ல அதையாவது தாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது. ஹீரோ வந்து காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கான். அப்போ வந்து வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் வந்து கொள்ளையிறா. அது மட்டும் இல்லாமல் அவளை அறிமுகமும் படுத்துறா. உடனே ஹீரோவும் அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். அப்புறம் அவள் காஃபியோட வந்து ஒரு டெசர்ட்டும் ஃப்ரீயாக உங்களுக்காண்டி அப்படின்னு சொல்லி கொடுக்கா. ஹீரோ அதை பற்றிலாம் கண்டுக்கிறாமா. ஆமாம் ஹீரோயின் எங்கே எப்போ வருவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவள் வேலையை விட்டு நின்றுட்டா அப்படின்னோன்னு, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் வந்து ஹாஸ்டலில் வந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உன்னோட கிளிப் ஒன்று இருக்காது உன்னோட தானே அப்படின்னா, ஆமாம் அது என் தம்பி எனக்கு காண்டி கொடுத்தது அப்படின்னு சொன்ன உடனே, நான் இன்னைக்கு காஃபி ஷாப் போயிருந்தேன், நீ ஏன் அங்கே இல்லைன்ன உடனே, ஆமாம் நான் வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஹீரோ எதுனாலன்னு, இல்லை எனக்கு ரொம்பவே படிக்க வேண்டியது இருக்கு, டைம் இல்லாதனால தான் நின்றுட்டேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிடுறா. ஹீரோ கேட்க, அப்போ எப்படி நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அப்படின்ன உடனே, நிறைய பார்ட் டைம் டிரான்ஸ்லேட்டர் ஜாப் போறோம்ல, அதெல்லாம் எனக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ வேற ஊர்ல இருந்து வந்திருக்கேன், அதனால ஹீரோயினை வந்து டீச்சரா கூப்பிடுறா. எனக்கு சைனீஸ் சொல்லி தர வர முடியுமா அப்படின்ன உடனே ஹீரோயின் கேட்கா, நீ என்னப்பா சேரிட்டியா வச்சு நடத்துறேன்னு ஒன்று, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு உண்மையிலே டீச்சர் தேவை, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன், நீ சூப்பராக பேசுகிறல்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினே சொல்கிறா, உனக்கு உண்மையாகவே தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வரேன்னொன்னே ஹீரோவும் சொல்லிடுறான், சரி வாரத்துக்கு 2 நாள் உனக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் நீ உனக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தாரேன்னொன்னே, இல்லை வேண்டாம் நீ எனக்கு எவ்வளோகான ஹெல்ப் பண்ணியிருக்க, அதுக்கு பதிலாக நீ வந்து என்னோட தீசிஸ்க்கு ஹெல்ப் பண்ண, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நீ வந்து 1 மணிக்கு ஃப்ரீயாக இருந்தால் வானோடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. என்னை வந்து லைப்ரரியில் வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு தான் ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்குது. ஹீரோயினோட கிளிப்பை பார்த்து ரசித்த வண்ணமாக இருக்கான். ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டுருக்கையில் 4 பசங்க வந்து ஹீரோயினோட பேக்கை தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் பேக் கீழே விழுந்துட்டு
ஹீரோயின் பாட்டில் லைப்ரரிக்கு போயிடுறாங்க. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயின்காண்டி வந்துட்டு இருக்கா. அங்கே உள்ள பொண்ணுகள்லாம் சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து பேசிட்டே போகிறாளுங்க. ஹீரோவும் லைப்ரரிக்கு வந்துடும். ஆனால் உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணால் ஹீரோயின் பேக் விழுந்துச்சுல, அதில் ஹீரோயின் ஃபோனும் உடஞ்சிருக்கு போல். அதனால் ஹீரோயினுக்கு காலே போக மாட்டேங்குது. அப்போ வென் வந்துடுறா. ஹீரோவை பார்த்து என்னாச்சு, நீங்கள் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கா. ஹீரோ நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ ஹீரோயினை தேடி வந்தீங்களா, அவள் இங்கே இல்லையே, அவள் எப்பவுமா வெளில போயிட்டாளே, என்னதான் அவள் வெளில போயிட்டாளா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கான். அதுக்கு வேணும் நல்லா ரீல் விடுறா. ஆமாம் அவள் அவள் ஃப்ரெண்டு வந்திருக்கா, யாரோ ஒருத்தி வந்திருக்கான்னு சொல்லி அவளை ட்ரெயின்லேருந்து கூட்டு வரதுக்கு போயிருக்கா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா எனக்கு தெரியாதே அப்படின்னோடனே, சரி நீங்கள் எதுக்காண்டி அவளை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி நைஸாக கேட்கா. எனக்கு சைனீஸ் கற்றுத்தரேன்னு சொல்லியிருந்தா அதனால தான் அப்படின்னு. அப்படியா, அவளை விடுங்க, நான் சூப்பராக சைனீஸ் கற்றுத்தருவேன், நான் வேணா சொல்லித்தரடா அப்படின்ன ஒன்று. இல்லை நான் ஏற்கனவே அவள்கிட்ட ஓகே சொல்கிறேனே அப்படின்னு. பரவாயில்ல ஏன் நீங்கள் ஒரு டீச்சரை வச்சு கற்றுக்கணும், 2 பேர் இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தரலாம்ல, என்னையும் சேர்த்துக்கோங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஒன்று ஹீரோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி, நீங்கள் வேணா என் பிரதருக்கு சொல்லிக் கொடுங்களேன், அவனுக்கும் சைனீஸ் தெரியாது, அவனுக்கும் ஒரு டீச்சர் தேவை, நீங்களும் வேணா நல்லா சொல்லிக் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரதரோட கார்டை எடுத்து கொடுக்கான். வேணும் சரின்னு சொல்லி வாங்கிக்கிறா. ஹீரோ எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வந்துடுறான். ஹீரோயின் லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்காங்க. என்னடா டைம் ஆகிட்டு இன்னும் ஹீரோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்லு எடுக்காங்க. செல்லு ஒர்க் ஆகுது. இப்போ தான் தெரியுது ஹீரோயின் என்னென்னாமோ செஞ்சு பார்க்காங்க, ஆனால் செல்லு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. உடனே ஹீரோயின் செல்லு கடையில் போய் ரிப்பேர் கொடுக்காங்க. ஆனால் அங்கே ஒரு மேடம் இருந்துட்டு, இல்லை இது ரிப்பேர்லாம் பண்ண முடியாது, நீங்கள் புதுசு வேணால் வாங்கிக்கோங்களே, உங்களுக்கு ஆஃபரில் தரோங்க. ஆனால் ஹீரோயின்ட்டு எங்கே காசு, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கால்ல, அவளை நாம் இனிமேல் ஜேனின்னு கூப்பிடுவோம். ஜேனி ஹீரோயினுக்கு ஒரு வேலை இருக்குது, ஆர்ட் எக்ஸிபிஷனில் டிரான்ஸ்லேட்டர் வேலை இருக்குது, நீ போ, உன்னை குணா பிக்கப் பண்ணிக்கிறவாருன்னா உடனே ஹீரோயின் எனக்கு இந்த ஆர்ட்ஸை பற்றி அவ்வளோ தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நான் நிறைய ரீல் விட்டு வச்சுருக்கேன், நீனும் அதை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோயின் ஜேனிட்டு எனக்கு கொஞ்சோன்ட்டு ஃபோன் தையன்னு கேட்டு ஹீரோக்கு தான் கூப்பிட்றா. ஹீரோ சொல்கிறா, நான் உன்னை தேடி வந்தேனே என்னாச்சு அப்படின்ன உடனே, என் ஃபோன் உடஞ்சிட்டு, உனக்காண்டி தான் நான் நிறைய நேரம் லைப்ரரியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ன உடனே, ஆனால் உன் ஃப்ரெண்ட் இந்த காஃபி ஷாப்பில் ஒருத்தி இருந்தாலே, அவள் சொன்னா நீ யாரையும் பிக்கப் பண்ண போயிருக்க அப்படின்ன உடனே, இல்லையே நான் லைப்ரரியில் தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, சரி இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு வேணால் 1 மணிக்கு வரட்டானோன்னா ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் குணாக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஜாப் இருக்குல்ல ஆர்ட் கேலரிக்கு, அதுக்காண்டி தான். குணாவும் வந்துட்டு ஃபைல்லாம் கொடுத்து இதை பார்த்து நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ, உனக்கு 1 hour தான் டைம் அப்படின்னா. 1 hour தானே, ஆமாம் உனக்கு ட்ரெஸ் வேறு வாங்க வேண்டியது இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இல்லை ஆர்ட் கேலரிக்கு போகல, வேறு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு போகணும், நம்ம போகலான்னு சொல்லி குணா கூட்டு போகிறான். யூனிவர்சிட்டிக்கு ஹீரோயினோட அப்பா வந்திருக்காங்க ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ வெண்டா வரா. வெண்ணை பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஹீரோயின் உள்ளே இல்லை அப்படின்னாலும், சரி அவள் எப்போ வருவானோன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்பா ஹீரோயின்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் சூப்பராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் குணாவை போய் சொல்கிறா, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுலாம் போய் சாப்பிட்லாமா அப்படின்னோடனே குணா சொல்கிறான், நீ இந்த லூக்கு தவறான மீனிங் சொல்லிட்ட, லூக்கு வேறு மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போய் சாப்பாடெல்லாம் போய் பஃபேல எடுக்க போகிறாங்க. அப்போ ஹீரோ வர்றான். ஹீரோ வரதை குணா பார்த்துடுறான். குணா போய் ஹீரோட்ட அறிமுகப்படுத்திக்கிறான் அவனை. அதுக்கப்புறம் ஹீரோட்ட சொல்கிறான், உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் குடிக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் பிரதரை நான் மீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் குணாவை பார்த்து வராங்க. ஆனால் ஹீரோவை பார்க்கல. அப்புறம் ஹீரோவை பார்த்து ஷாக்காகி நிற்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து ஷாக்காகி குணா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளேயும் குணா சொல்கிறான், இவன் என்னோட கூட தான் இங்கே வந்தாங்க, இவங்களோட அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா இவன் அந்த ஃப்ரெண்டு ரீல் விட்டுருப்பாள், அதெல்லாம் இவன் விடுறான். ஒன்று ஹீரோ உண்மையா அப்படின்னோட ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. ஒன்றே அங்கே ஒரு ஆன்ட்டி இருக்கா, அது ஹீரோவை பற்றி பெருமையாக பேசு, இவன் எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்ட்னு தெரியுமா, போன வருஷம் இவன் தான் பெஸ்ட் அவார்டே வாங்கினா, இந்த கேலரி கூட இவன் தான் ரெடி பண்ணி தந்திருக்கான் அப்படின்னு. ஹீரோயின் அப்படியா சரின்னு சொல்லிக்கிறா. ஹீரோயினோட மெயின் வேலை என்னது, சாப்பிட்றது, அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினை பின்னாடி கூப்பிட்டோன்னே ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் பயந்துடுறாங்க. தொண்டையில் சாப்பாடு வேறு சிக்கிக்கிறது. ஹீரோ கையில் உள்ள ஜூஸை கொடுத்தோன்னு அதை குடிச்சிட்டு, நீ என்னை பயமுறுத்திட்டப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்கிறா. நான் உன்னை பயமுறுத்தல, நீ தான் என்னையை பயமுறுத்த, இவ்வளோகான பெரிய ஆர்ட் பேக்ரவுண்டில் நீ வச்சுருக்க, எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா, எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு ஆர்ட்டை பற்றி அவ்வளோவா தெரியாதுப்பா, நீ இந்த ஆர்ட் கேலரியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினே உண்மையை சொல்லிடுறா, நீ தப்பாக நினச்சிக்கிறாது, என்னோட அங்கிள் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது,
என் ஃப்ரெண்டு தெரியாமல் குணாட்ட சொல்லிட்டா, குணா தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறா. நான் இங்கே முக்கியமாக வந்ததே டிரான்ஸ்லேட்டர் ஜாப்புக்கு தான்ப்பா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் பரவாயில்லையே உண்மையை கரெக்டாக சொல்லிடுறியே அப்படின்னு ஒன்று சிரிச்சுக்கிறா. ஆனால் ஹீரோ ஹீரோயினி விட்ற மாரி தெரியல. சரி இந்த ஆட்டை பற்றி நீ எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி எதிர்த்தாப்புல ஒரு ஆர்ட் இருக்குது, அந்த டிராயிங்கை பற்றி கேட்கான். ஹீரோயினு சிம்பிளாக நல்லா இருக்குது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ கேட்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் மூலிக்கா ஒன்று ஹீரோவே சொல்கிறான், இந்த டிராயிங் வந்து போஸ்ட் மாடர்ன் மாரி இருக்குது அப்படின்னோடனே அந்த வேர்டை பிடிச்சிக்கிறா. அதை பிடிச்சிட்டு ஹீரோயின் என்னென்னாலாமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதை பார்த்து ஹீரோவை இம்ப்ரெஸ் ஆகி கை தட்டுறான், எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆர்ட் கேலரியோட ஓனர் வந்து ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, இதை வந்து ஹீரோவோட பிரதர் கேட்டுறத ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான், இது அவனோட ஆர்ட் தான் அப்படின்னோடனே ஹீரோயின் அப்படியே உங்கள் பிரதரோட டிராயிங்கானவனே ஆமான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இன்னும் இந்த பக்கத்தில் இருக்குல்ல இந்த டிராயிங் என்னோட பிரதரோட தான், இதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னோடனே ஹீரோயின் அதை பார்த்து மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோயின் தான் ப்ராப்ளம் இருக்குல்ல, ரெட் கலர் பொருட்களை பார்த்தா வந்து மயங்கி விழுற பழக்கம், அதனால மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. இந்த சைடு ஹீரோ இந்த சைடு குணா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கு. ஹீரோயின் அது தெரியாமல் இந்த சைடு திரும்பி படுக்க போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோவும் குணாவும் சேர்ந்து அவங்கள தடுக்காங்க. அவன் சொல்கிறான், ஹீரோ நீங்கள் வந்து ரொம்பவே பிஸியாக இருப்பீங்க, நான் இவளை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ன உடனே ஹீரோ கேட்க நீங்கள் இவளுக்கு அப்படின்னா நான் வந்து அவளுக்கு சீனியர் அப்படின்னு சொல்லி குணா சொல்கிறான். அப்புறம் குணா ஹீரோட்ட கேட்க உங்களுக்கு இவ்வளோ தெரியுமா, நீங்கள் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு. இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கம்பெனியில் தான் மீட் பண்ணோம் அப்படின்னா. ஆமாம் நான் தான் அனுப்பி வச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். குணாக்கு ஃபோன் வருது. குணாக்கு ஃபோன் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, பிங்கி தான். கிளப்பில் உட்காந்து நீங்கள் வந்து தான் தீரணுன்னவனே குணா வேறு வழி இல்லாமல் சரி ஹீரோட்ட சொல்லாமேன்னு வரேன். அப்போ பார்த்து ஹீரோயின் வந்து முழிச்சிடுறாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிடுறேன், நீ வந்து ஹீரோ கூட காரில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ சொல்ல நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்கான், எதனால உனக்கு பிளட்டை பார்த்தா இந்த மாதிரி ஆகுதுன்னு. ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி இல்லை, நீ வந்து ஹாரர் மூவிலாம் பார்க்க பிறவே உனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு ஒன்று. என்னோடய அம்மா வந்து என்னோடய தம்பியை பெக்கும்போது நிறைய பிளட் லாஸ் ஆச்சு, அந்த சீனை என் கண் முன்னாடியே இருக்குது, அது இல்லாமல் அவங்க இறந்துட்டாங்க, அதனால தான் என்னால் வந்து பிளட்டை பார்க்க முடியலன்னு ஒன்று. நீ வந்து இதுக்கு ஒரு தெரப்பி எடுக்கணும், டெய்லி வந்து ரெட் கலரில் ஏதாவது குடிக்கணும், ரெட் கலரில் பொருட்களை பார்த்துட்டே இருந்தாலும் உனக்கு இது சரியாகும் அப்படின்னு சொல்கிறான். அதை ஹீரோ சொல்கிறத கேட்டு ஹீரோயின் சிரிச்சிட்டே சொல்கிறா, எல்லாரும் வந்து எனக்கு ரெட் கலர் பார்த்தா அலர்ஜி ஆகுது பிடிக்கலன்னு ஒன்று, அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் நீ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறியே அப்படின்ன ஒன்று. ஹீரோ வந்து அவனோட காலை தட்டி காமிக்காம, பார்த்தியா இது வந்து என்னோட லெக் தான் அப்படின்னு சொல்லி நான் நம்புறதுக்கு எவ்வளோ நாளாச்சுன்னு எனக்கு தான் தெரியும், ஆனால் இப்போ வந்து நான் அது இயற்கையாகவே வந்து இது வந்து செகண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், அதேமாரி நீயும் நம்பினா சரியாயிருன்னு ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோ ரொம்ப ஆசையாக கையை பிடிச்சிட்டே பேசுகிறான். இந்த சைடு குணா வந்து கிளப்பில் வந்து பிங்கியை தேடி போயிருக்கான். அப்போ வந்து பிங்கி படுத்து கிடக்கா. என்னாச்சு, யார் உன்னை விட்டுட்டு போனான்னு ஒன்று, நீ துட்டு வச்சிருக்கியான்னு ஒன்று. குணா வந்து 2000 ரூபாயை எடுத்து கொடுக்கான். வெறும் 2000 ரூபா தானே, ஒரு நாளுக்கு உனக்கு வெறும் 2000 ரூபா போதுமா அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே வீசுறா. குணா வந்து அதை எடுத்து திரும்பி அவள்கிட்டே கொடுத்தவொன்னே அவன் எல்லாத்தையும் என் கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துட்டை வாங்கிட்டு இந்த வெயிட் ரெண்டு அணியே வச்சுக்கோ, இந்த 2000 ரூபாலாம் இவனுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு சொல்லி இன்னும் கழுவி ஊத்துறா. குணா தான் வெயிட்டு, நீ போமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு உனக்கு என்னதான் ஆச்சு, என்ன கிறுக்கு பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கான். எல்லா ஆண்களுமே மோசம், எதனால அவன் என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கான்னு தெரியலையே, அவன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி இவனை போட்டு அடிச்சு கொள்றான். நான் யாரு தான் உன்னை ஏமாத்திட்டு போனவன அந்த டாங்கு தான் அப்படின்னோடனே சரின்னு சமாதானப்படுத்தி கூட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த டாங்கே வர்றான். பிங்கிட்ட வந்து உன் ஃபோனை கொடுன்னா இவ்வளோ ஆசையாக போகிறான், ஆனால் ஃபோனை வாங்கி உடச்சிட்றான். இனிமேல் என்னோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்கோ, ஏன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டான். உனக்கு தான் இப்போ புது ஒருத்தன் கிடச்சிட்டானே, பெறவென்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசின உடனே குணா வந்து அவனை அடிக்க போகிறான். பிங்கி வந்து அடிக்காதீங்கன்னு சொல்ல 2 பேருக்கு நல்ல கை கலப்பு ஆயிடுது. அடித்தடி சண்டைலாம் முடிஞ்சிட்டு குணா வெளில வந்தோடனே பிங்கியும் பின்னாடியே வரான். ஏன் நீ இப்படி செய்கிறேன்னு ஒன்று, நீயே அவனை அடிச்சேன, நாளைக்கே அவனோட சேர்லாம் நினச்சேன், ஆனால் அவ்வளோதான், இதுக்கு மேலே சேர முடியாது. உடனே குணா கோவம், இந்த மாதிரி அடுத்த கஷ்டத்தில் இருக்கையில் தயவு செய்து என்னை மட்டும் நீ கூப்பிட்றாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கு அவ சொல்ல, நீ என்கிட்ட இப்படி வந்து அகோரமாக நடந்துக்கிற, உன்னை என்ன மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கையில் நமக்கு ஒரு குழந்தை கூட வந்துச்சே அப்படின்னு, நீ தான் அது தேவையில்லைன்னு கலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு போயிடுறான். இவன் வந்து கத்திட்டே இருக்கா, திரும்பி வான்னு சொல்கிறான். ஆனால் அவன் எங்கே வர அவன் பாட்டில் போயிடுறான். ஹீரோயின் வந்து ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கா. சரி உன்னோட ஃபேமிலியில் என்ன செய்கிறாங்கன்னு ஒன்று, என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஆர்கிடெக்ட் தான். ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு,
எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே டைம் கிடைக்கல லவ் பண்ணுறதுக்கு, அதனால் வந்து ஆர்ச்சிடெக்ட் பீப்புளே வந்து ஈஸியாக இருப்பாங்கன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிருவோம் அப்படின்ன உடனே ஹீரோயின் சிரிச்சிட்ருக்கா. ஹீரோயின் வந்து ஹீரோ கை பிடிச்சிருக்கலாம்ல, அதை வந்து எடுக்க பார்க்காங்க. ஆனால் ஹீரோ விட்ற மாரி இல்லை, கையை வந்து இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறான். ஹீரோயினு அதை நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.